الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا கண்ணியமும் ஒற்ற பெருங்கரணியும் நிறைந்த எல்லாம் கொண்டு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, வார நாட்களில் முதல் தினமாக இருக்கக்கூடிய ஜும்மா தினத்திலே அல்லாஹ்வுடைய அன்பையும் அருளையும் பெற என்ற ஆர்வத்தோடு நாம் இங்கே ஒன்று கொண்டிருக்கிறோம். இதே போல நாளை மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நாம் ஒன்று கூட வேண்டும் என்று பிரார்த்தனை செய்ததாக இந்த ஜும்மாவை ஆரம்பிக்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்தில் முஸ்லிம்களாக நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய இந்த உலக வாழ்க்கை என்பது மறுமை நாளில் விசாரிக்கப்படக்கூடியதாகவும், இந்த உலகத்தினுடைய ஒவ்வொரு வாழ்க்கையினுடைய அம்சமும் அல்லாஹ் நம்மிடத்திலே கண்காணிக்கக்கூடிய விதத்திலும் நாம் நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை அடிப்படையாக விளங்கி இருக்கும். ஆனால் அதனுடைய அம்சத்தை எந்த அளவிற்கு உள்ளத்திலே ஆழமாக பதிய வைத்திருக்கிறோம் என்பதுதான் இன்றைக்கு ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்விலே சிந்திக்க கடமைப்பட்டிருக்கும். நம்முடைய உலகத்திலே அன்றாடம் சில தவறுகள் அறிந்தோ அறியாமலோ நம்மை மீறி செய்யக்கூடிய தவறுகள், எங்கே நாம் அந்த இடத்திலே தவறின்பால் செல்லுகிறோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய கண்காணிப்பை குறித்தும் மறுமை நாளுடைய இந்த விசாரணையை குறித்தும் நம்மிடத்திலே இருக்கக்கூடிய விழிப்புணர்வு என்பது நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே இருக்கும், அல்லது அதை பற்றிய சிந்தனை மறக்கடிக்கப்பட்டிருக்கும். அதன் விளைவாகத்தான் நம்மிடத்திலே இருக்கக்கூடிய பெரும்பாலான பாவங்கள் நம்மிடத்தில் மிகைத்து இருக்கிறது. அப்ப இதிலிருந்து விடுபடுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய செய்திகளை, அல்லாஹ்வுடைய கண்காணிப்பை, அல்லாஹ்வுடைய வல்லமையும் ஆற்றல்களையும் நாம் நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக வழங்கி கொடுக்கலாம். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் ஒட்டுமொத்த இந்த உலகத்தில் தன்னுடைய கண்காணிப்பை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான். எப்படி சொல்லுகிறான் அப்படின்னு சொன்னா, யஅலமு மா ஃபில் அர்லி வல் பர்ரி வல் பஹரி, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கடல், பூமி அனைத்திலும் இருப்பதை அல்லாஹ் அறிகிறான். ஒமா தஸ்குத்து மின் வரக்கத்தை இல்லா யஅலமுஹா, அவன் அறியாமல் எந்த ஒரு மரத்தில் இருந்தும் ஒரு இலை கூட கீழே விழுவதில்லை அல்லாஹ் சொல்றான். எந்த அளவுக்கு அல்லாஹ் கண்காணிக்கிறான்? சாதாரண மரமாக இருந்தாலும் சரி, உயிரினங்களாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் அல்லாஹ் கண்காணிக்கிறான். ஒரு சின்ன இலை விழுவதாக இருந்தாலும் கூட அவனுக்கு அறியாமல் எந்த விஷயம் இல்லை, அது விழுவதில்லை. சிந்திச்சு பாருங்க, நம்முடைய வீட்டுல மரம் இருக்கு, உலகத்துல கோடான கோடி மில்லியன் கணக்கான மரங்கள் இருக்கிறது. ஒரு நாளுக்கு பல இலைகள் அது கீழே விழுகிறது, பல இலைகள் முளைக்கிறது. அது எத்தனை விழுது, எத்தனை முளைக்குது, நம்ம கணக்கெடுத்தவங்க சொன்னா நாளைக்கு என்ன முடியுமா, எண்ணி பார்க்க முடியுமா, அது சிந்தனை செய்ய முடியுமா, அல்லது அதிலே நேரத்தை நம்மளால செலவிட்டு அது இத்தனை வந்துச்சு, இந்த மரத்துல இத்தனை இலை விழுந்துச்சு நம்மளால சொல்ல முடியுமா? அல்லாஹ் சொல்லுகிறான், ஒவ்வொரு இலைகளும் அவனுடைய சிந்தனைக்கு, அவனுடைய கவனத்திற்கு அப்பாற்பட்டு விழுவதில்லை. அவன் அறிந்துதான் அது ஒவ்வொன்றும் அவனுடைய அனுமதியோடு செய்கிறது. அந்த அளவுக்கு அல்லாஹ் கண்காணிக்கிறான். சாதாரணமான ஒரு இலை என்று சொன்னால், ஒரு பூமியில் நடக்கக்கூடிய அசைவுகள் என்று சொன்னால் அதுவே இந்த அளவுக்கு சொன்னால், அப்ப உயிரினங்களாக இருக்கக்கூடிய, மனிதர்களாக இருக்கக்கூடிய, அல்லாஹ்விற்கு கட்டுப்பட வேண்டும் என்ற உத்தரவாதத்தை அல்லாஹ்விடத்தில் கொடுத்து விட்டு, வாக்குறுதியை கொடுத்து விட்டு இந்த உலகத்திலே நாம் வந்திருக்கோம் என்று சொன்னால் நம்மை அல்லாஹ் எப்படி கண்காணிப்போம்? அல்லாஹ்வுடைய கண்காணிப்பு என்பது நம் மீது எப்படி இருக்கும்?
அல்லாஹ் சொல்றா, இன்னஹா இன் தக்கு மிஸ்கால ஹப்பத்தின் மின் ஹர்தலின் ஃபதகுன் ஃபீ ஸஹ்ரத்தின் அவ் ஃபீ ஸமாவாதி அவ் ஃபில் அர்லி யஅதி பிஹல்லாஹ். வானத்திலோ அல்லது பூமியிலோ எந்த ஒன்றையும் அல்லாஹ் அறியாமல் இருப்பதில்லை. ஒரு கடுமையான பாறை இருக்கிறது, அந்த பாறைக்கு அடியில் கடுமையான இருள் சூழ்ந்திருக்கிறது. அந்த இருளுக்கு அடியிலே ஒரு கடுகு இருக்கிறது சொன்னால், அந்த கடுகின் உள்ளே ஒரு விதை இருக்கு என்று சொன்னால், அந்த விதையின் கூட அல்லாஹ் அறிகிறான், அதை வெளிப்படுத்துவான், அதை கொண்டு வருவான். கடுகுங்கிறத சின்னது, அதை உடைச்சு அதுல இருக்கக்கூடிய விதைங்கிறது எப்படிப்பட்ட ஒரு புதுசா இருக்கு, எவ்வளவு சிறிய நுணுக்கமான அளவில் இருக்கும். அல்லாஹ் சொல்றா, அந்த இருள் நிறைந்த பாறையில் அந்த கடுகனுடைய அளவு இருக்கக்கூடிய ஒரு பொருள், அதில் உள்ளே இருக்கக்கூடிய ஒரு விதை, அதையும் வெளிப்படுத்துவான். அல்ல அப்படி கண்காணிப்பான். என்ன நினைச்சுட்டு இருக்கிற, உலகத்துல நம்ம எது வேணா செய்யலாம், எந்த காரியம் வேணாலும் பண்ணலாம், அல்ல கேட்க போறானா, நம்மளை பெருசுப்படுத்த போறானா, இதையெல்லாம் பார்க்க போறானா என்று நீ நினைச்சுட்டு இருக்கிறியா? அல்லாஹ் சொல்லுகிறான், நுணுக்கமானதையும் அல்லாஹ் வெளிப்படுத்துவான். வானத்துல இருந்தாலும் சரி, பூமிக்கு அடியில் இருந்தாலும் சரி, அதை வெளியே கொண்டு வருவான், வெளிப்படுத்துவான். சொல்லுவான். இப்படி அவனுடைய கண்காணிப்பு என்பது மிக நுட்பமாக இருக்கும் என்பதை அல்லாஹ் நினைச்சான் அந்த செய்தியை சொல்றான். அப்ப இறைவனுடைய கண்காணிப்பு இப்படி இருக்கும் என்பதை உள்ளத்துல நாம பதிஞ்சிருந்தோம் சொன்னா, நம்முடைய செயல்களை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறான்னு சொன்னா, யாரிடத்திலாவது எந்த குற்ற செயலாவது செய்வதற்கு உள்ளத்துல பயம் இருக்குமா? பயப்படாத ஒரு நிலை இருக்குமா? ஒரு அச்சத்தை மீறி தவறு செய்யக்கூடிய ஒரு காரியம் நம்மிடத்தில் நிகழுமா? அப்ப அந்த கண்காணிப்பு என்பதை எப்படி நம்ம குறைவாக பார்க்கிறோம் என்று சிந்திச்சு பாரு. அதே போல உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கண்காணிப்பை நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம். நம்ம சுத்தி இருக்கக்கூடிய ஒரு பொருள், நம்ம சுத்தி இருக்கக்கூடிய ஒரு வகுப்பறை, ஒரு ஆசிரியர் ஒரு மாணவர்களுக்கு பாடம் நடத்துகிறார். அங்கே நடத்தக்கூடிய அந்த பாடத்தை கவனிக்கக்கூடிய நேரத்தில் அந்த மாணவர்களுடைய கவனிப்பு எப்படி இருக்கும்? நம்ம முன்னால ஆசிரியர் இருக்காரு, டீச்சர் இருக்கிறாரு, பாடம் நடத்துறாரு, ஒழுங்கா கவனிக்கணும். கவனிக்கணும் சொன்னா நம்மளை கேள்வி கேட்பாரு, நம்மளை திட்டுவார், நம்மளை கண்டிப்பார், பயம் இருக்கும், அமைதியா இருப்பான். வகுப்புல ஆசிரியர்கள் யார் இருக்கா நம்மளை கேட்க? என்ன வேணா பேசலாம், விளையாடலாம், அரட்டை அடிக்கலாம், என்ன வேணா செய்யலாம். அப்ப இப்படி தோணுமா இல்லையா? அதுவே அந்த நிலையில வகுப்பாசிரியர் இல்லை, ஆனால் அந்த வகுப்பிலே மாணவர்களை சுற்றி அங்கே கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டிருக்கு, சுத்தி நம்ம சுத்தி கேமரா பொருத்தப்பட்டிருக்கு. இப்ப அந்த மாணவனுடைய நிலைமை என்ன? ஆசிரியர் இல்ல, எது வேணா பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒருத்தர் சொன்னாலும், சும்மாறா, சுத்தி இவ்வளவு கேமரா இருக்கு பாரு, எல்லாம் நேர விஷயம். ஆசிரியர் கீழே உட்கார்ந்து பாத்துக்கிட்டு இருக்காரு, நீ யாரு, என்னென்ன பண்ண, என்னென்ன செஞ்ச, அத்தனையும் அவரை பாத்துக்கிட்டு இருக்காரு. வந்து கண்டிப்பாரு சொல்லுவானா இல்லையா? நாமளே என்ன செய்வோம்? கண்காணிப்பு பொருத்தப்பட்டிருக்கூடிய இடத்துல நாம அமர்ந்து இருந்தோம் சொன்னா, சகஜமாக நாம் இயற்கையாக செய்யக்கூடிய காரியத்தை கூட அழகான முறையில செய்வோம், அழகான வச்சுக்கிறோம். தேவையில்லாத காரியத்தை பண்ண மாட்டோம். கேமரால ரெக்கார்டிங் ஆகுமே, அதை பார்ப்பாங்களே, அதை கேட்பாங்களே, தவறா ஒண்ணு செஞ்சா கூட நம்ம மாட்டிக்கிறோமே என்ற பயம் நமக்கு இருக்கும். அதுக்கு இங்கே போட்டிருப்பாங்க, கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டுள்ளது, எச்சரிக்கை, கவனமா இருங்க, போட்டிருக்குமா இல்லையா? அப்ப ஒரு கேமரா பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய இடத்தில் நம்முடைய பார்வை எப்படி இருக்குன்னா, எல்லாம் சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், கேர்ஃபுல்லா இருக்கணும், கவனமா இருக்கணும், தேவையில்லாத காரியத்தை செஞ்சிடக்கூடாது, அநாகரிகமா நடந்துடக்கூடாது என்ற இடத்தில் நாம் கவனமாக இருக்கும். உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த ஒரு கேமராவுக்கு நம்முடைய செயல்பாடு கட்டுப்படுது. அப்ப அல்லாஹுடைய கண்காணிப்பு எப்படி இருக்கும்? சிந்திச்சு பாரு. ஒரு கேமராவை ஏமாற்றுவதற்கு உலகத்தில் நம்மளால முடியும். ஒரு துணியை தூக்கி கேமரால போட்டோம்னு சொன்னா அந்த கேமராவை மறைக்க முடியும், அல்லது அதோட கேபிள் ஒயரை கட் பண்ணோம்னு சொன்னா அதோடைய கண்காணிப்பை கட்டுப்படுத்த முடியும், அல்லது போற பவர் சப்ளை காட்டுறோம்னு சொன்னா கேமராவை விட்டு நம்முடைய காட்சிகளை மறைத்துக் கொள்ள முடியும். ஆனால் அல்லாஹுடைய நிலை அப்படியா? அல்லாஹுடைய கண்காணிப்பு என்பது அப்படியா? அல்லாஹ் நம்மளை எப்படி பார்த்து கொண்டிருக்கிறான்? அல்லாஹ் சொல்றான், இன்சானின்
அல்லாஹ் சொல்றான். ஒவ்வொரு மனிதனுடைய கழுத்திலும் ஒரு ஏட்டை நாம் தொங்க விட்டிருக்கிறோம். அது நீ செய்யக்கூடிய அத்தனை காரியத்தையும் அது பதிவு செய்து கொண்டே இருக்கிறது. அல்லாஹ் சொல்றோம். நீ என்ன பண்ண, என்ன செஞ்ச, என்ன கொடுத்த, என்ன வாங்கின, என்ன சொல்லிட்டு மாத்துன, எல்லாவற்றையும் அந்த ஏடு பதிவு செய்து கொண்டே இருக்கிறது. ஒரு கண்காணிப்பு கேமரா உங்களுடைய கழுத்திலே தொங்க விட்டு இருக்கிறது. அல்லாஹ் சொல்றோம். அல்லாஹ்வோட கேமரா உலகத்தில் இருக்கிற மாதிரியா? நீ ஏமாத்திட முடியுமா? மறந்துட முடியுமா? மன்னிச்சிட முடியுமா? மறைக்க முடியுமா? அதுல இருந்து தப்பிக்க முடியுமா? அல்லாஹ் சொல்றான், வநுக்ரிஜு லஹு யௌமல் கியாமத்தி கிதாபன் யல்கஹு மன்ஷூரா. அந்த நாளிலே தன்னுடைய ஏட்டை விரித்தவனாக அன்று தன்னுடைய கரத்திலே அவன் பெறுவான். இதா படி அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லுவான். அதை கரத்துல கொடுப்பான், அதை வாங்குவான், படிப்பான், பார்ப்பான். இன்னைக்கு செல்போனை ஒருத்தன் தூக்கி கொடுத்தானா, ஓபன் பண்ண என்ன ஓடுறீங்க, பாஸ்வேர்டு போட்டு லாக் பண்ணி வச்சிருக்கீங்க, இது எப்படி ஓபன் பண்றது, இது எப்படி பாக்குறது, எப்படி சரி பண்றது, எப்படி படிக்கிறது, என்ன வேலை செய்யறது கேட்போம்ல. அல்லாஹ் சொல்றா, அங்க எந்த ஒளிமறைவும் இல்லை, எல்லாம் ஓபன் பண்ணி கொடுக்குறா பாரு. அல்லாஹ் சொல்றா, சிறந்த நிலையில இடத்துல ஒப்படைப்பேன் அடி. அல்லாஹ் சொல்றான், அந்த நேரத்தில் தன்னுடைய நேரத்தில் கொடுக்கும் பொழுது அவனுடைய நிலை எப்படி இருக்கும்? அல்லாஹ் சொல்றான், உன்னுடைய புத்தகத்தை நீயே படி. உன் நிலைமை என்ன? கஃபாபி நஃப்ஸிகல் யௌம அலைக ஹஸீபா. இன்றைய நாளில் உன்னுடைய கணக்குகளை எண்ணுவதற்கு நீயே போதுமானவன். அல்லாஹ் சொல்றான், வேற யாரும் தேவையில்லை. ஓ கணக்கை முடிக்கிறதுக்கு, உன்னை பத்தின செயல் அந்த நேரத்தில் வெளிச்சம் போட்டு காட்டுவதற்கு உன்னுடைய இந்த புத்தகம் நீ போதுமானவன். நல்லா சொல்றான், வேற எதுவும் தேவையில்லை. உனக்கு சாட்சி வேணுமா? யார் யார் செஞ்சா, எப்ப செஞ்சா, என்னென்ன பண்ணு, எல்லாத்தையும் நிரூபிக்கிறது வேற எதுவும் வேணுமா? எதுவும் தேவையில்லை. நீயே போதும். உன்னுடைய செயல்களை நீ பார், நீயே ஒப்புக்கொள்வ. அதான் சொல்றான், நீ என்னென்ன பண்ணுங்கிறத நீயே உன்னுடைய காரியத்தை படிப்பதற்கு போதுமானவன் என்று சொல்லி அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப மறுமை நாளிலே அந்த விசாரணை புத்தகத்தில் நம்முடைய பெயர், நம்முடைய தவறான காரியங்கள் இடம் பெறாமல் இருப்பதற்கு நம்முடைய செயல்பாடுகளை எப்படி நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும், எப்படி சீர் செய்து கொள்ள வேண்டும், நம்முடைய செயல்பாடுகளை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும், நம்முடைய வணக்க வழிபாடுகள், கொடுக்கல் வாங்கல்கள், அடுத்தவர்களுக்கு நடந்து கொள்ளக்கூடிய முறைகள், உறவுகளுக்கு மத்தியில் செய்யக்கூடிய கடமைகள், அடுத்தவர்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகள், இதுல நம்ம எப்படி நடந்து கொள்றோம்? அல்லாஹ் அஞ்சு கொள்றோமா? அல்லாஹ்வுடைய கண்காணிப்பை குறித்து, இந்த பதிவுகளை குறித்து மறுமை நாளிலே அல்லாஹ் விசாரிப்பான் என்ற ஒரு பயத்தை நினைத்து உள்ளத்துல நாம பயந்துதான் இந்த காரியத்தை நாம் செயல்படுகிறோமா? ஆனா இப்படி ஒரு மனிதன் செயல்பட்டான் என்று சொன்னால் அவன் இறைவனுக்கு அஞ்சு செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் எப்படி இருக்கும் சிந்திச்சு பாரு. அவன் வழிபாடு, அவனுடைய தொழுகை, அவனுடைய அனைத்து விதமான செயல்பாடுகளும் இப்படி அஞ்சக்கூடிய விதத்தில் ஒருவன் செயல்பட்டால் அவனுடைய செயல்பாடு எப்படி இருக்கும், அவனுடைய இபாதத்து எப்படி இருக்கும், நம்முடைய நிலை எப்படி இருக்கும் சிந்திச்சு பாருங்க. அப்ப இந்த சிந்தனை, இந்த ஒரு விசாரணையினுடைய அந்த கவனம் என்பது உள்ளத்துல நாம் பதிய வைக்க வேண்டும். அல்லாஹ் சொல்றா, அந்த நேரத்தில் அந்த மனிதன் சொல்லக்கூடிய வார்த்தைகளை எல்லாம், அவன் சொல்லக்கூடிய புலம்பல்களை எல்லாம் நமக்கு சொல்லி காட்டுறான். எப்படி இருக்கும் தெரியுமா? சாதாரண விசாரணை என்ற அந்த ஒரு வார்த்தை அதிலும் அடங்கி இருக்கக்கூடிய பல விபரீதங்களை நமக்கு விவரிக்குது. என்ன சொல்றான் அல்லாஹ்? யா வைலத்தனா மாலி ஹாதல் கிதாப். இது என்னப்பா புத்தகம்? இது சின்னது பெருசு எதையும் விட்டு வைக்கவில்லை. லா யுவாதிரு சகீரன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்சாஹா. சின்னது பெருசுன்னு எதையுமே விட்டு வைக்கல, எல்லாத்தையும் சொல்லுது, எல்லாத்தையும் எழுதி இருக்குது. இதெல்லாமா சொல்லுவாங்க, இதெல்லாமா அல்லாஹ் பதிவு வைப்பா என்று உலகத்தில் நான் அலட்சியமாக இருந்தது, அதை கூட விட்டு வைக்கலையே. இது ஒரு பெரிய காரியமா? இது ஒரு தப்பா? சும்மா சொன்னேன், சும்மா பேசுனேன், சும்மாத்துக்கும் சொன்னேன் என்று சொல்லி உலகத்தில் சாதாரணமாக அலட்சியமாக நாம் செய்யக்கூடிய காரியங்களை கூட
அந்த தவறுகளை கூட அல்லாஹ் பதிந்து வைத்து அந்த நேரத்தில் காட்டும் போது மனிதன் சொல்றான், நான் செஞ்ச பெருசையும் எழுதி வச்சிருக்கிறான், நான் செஞ்ச சின்னதையும் எழுதி வச்சிருக்கிறான், என்னப்பா அது இவ்வளவு நுணுக்கமா இருக்குது, இப்படியா குற்றம் பிடிப்பான் அல்ல, இப்படியா பார்ப்பான் என்று சொல்லி அவன் அந்த நேரத்திலே தன்னுடைய சிந்தனையை வேந்து போய் நிற்கக்கூடிய, அப்படியே அதிர்ந்து போய் நிற்கக்கூடிய நிலைக்கு அந்த மனிதன் செய்வான் நிற்பான். எல்லாம் சொல்றான், அந்த நேரத்துல என்ன வேணா பேசுவேன், என்ன வேணா சொல்லுவேன், இந்த நேரத்துல தப்பிக்கணுமே, எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிருக்கு, மாத்தணுமே, நான் இல்லைங்கிறத நிரூபிக்கணுமே, என்ன செய்யறது, அல்லாஹ்விடத்துல பேசணும்ல, இல்ல இது நான் இல்ல, இது நான் செய்யல, இது வேற எவ்வளவு செஞ்சிருக்கிறான், இது என்னது இல்ல, இது ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல போட்டு என் உருவத்தை போட்டு எவ்வளவு செஞ்சதெல்லாம் இன்னைக்கு போட்டு காமிச்சிருக்கிறான், இது செட்டிங் என்று சொல்லி மறுமையில் நீ பேசுவாய். அந்த நேரத்தில் அல்லாஹ் சொல்றான், அல் யௌம நஹ்திமு அலா அஃவாஹிஹிம் வ துகல்லிமுஹா ஐதீஹிம் வ தஸ்ஹது அர்ஜுலுஹும் பிமா கானூ யக்ஸிபூன். அந்த நேரத்திலே உங்களுடைய வாய்க்கு பூட்டு போடப்படும், முத்திரையிடப்படும். வாயை மூடு, பேசாத. இந்த நேரத்திலே உன்னுடைய வாய்க்கு எந்த ஒரு வேலையும் இல்லை, உன்னுடைய பேச்சுக்கு எந்த ஒரு தேவையும் இல்லை. நீ செய்த காரியத்திற்கு, நீ செய்த உன்னுடைய உடல்கள், உன்னுடைய உறுப்புகள் ஒவ்வொன்றும் பேர் சொல்லும். அல்லாஹ் சொல்றான், நீ பேசுறது இல்ல, நீ செஞ்ச காரியங்களுக்கு இல்லையா, அதை குறிச்சு உன்னுடைய உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கைகளும் கால்களும் அது நம்மிடத்துல பேசணும். அல்லாஹ் சொல்றான் சூரத்து யாசீன். நீ செஞ்ச எல்லாத்தையும் அதை ஒப்படைக்கும், மறுக்க முடியுமா? நீ பேசுறே, பித்தலாட்டம் பண்ணுவே, ஏமாத்துவே, பொய் சொல்லுவே, எல்லாத்தையும் மறைப்பதற்கு முயற்சி செய்வே. ஆனா அல்லாஹ் சொல்றா, நீ வாய மூடிட்டேன்னு சொன்ன உன்னுடைய கை நீ என்னென்னலாம் செஞ்சு அதை செஞ்சு காட்டுவே, உன்னுடைய கால்கள் அதை சொல்லி காட்டுவே. அந்த நேரத்துல நீ செய்ததை மறுக்க முடியுமா? இல்லைன்னு சொல்ல முடியுமா? அல்லாஹ் சொல்றான், ஜுலூதுஹும், உன்னுடைய தோள்கள் பேசும். இன்னைக்கு உலகத்துல ஒருத்தர் என்ன செய்யறான் தெரியுமா? தன்னுடைய அழகை வெளிப்படுத்துவதற்கு இந்த தோலுக்கு தான் அவ்வளவு பராமரிப்பு செய்ய, அவ்வளவு செலவு பண்ணும். இந்த தோலுக்கு மனிதன் செய்யக்கூடிய செலவை விட அதிகமான செலவு எதுவுமே இல்லை. உலகத்தில் மிகப்பெரிய ஒரு வர்த்தகமே இந்த தோலுக்கு செய்யக்கூடிய அழகுல தான் இருக்கு. அதை வெள்ளையாக்கணுமா, அழகாக்கணுமா, சிகப்பாக்கணுமா, கலர் மாத்தணுமா, இல்ல டாட்டு குத்தணுமா, அதை அழகுபடுத்தணுமா, அலங்கரிக்கணுமா, நகை போடணுமா, எல்லாவற்றையும் இந்த தோல்கள் மீது அழகு நீ வெளிக்காட்டுறியே, அந்த தோல்கள் நீ என்ன செஞ்சங்கிறத பத்தி பேசும். அந்த தோலை எடுத்து விட்டால் உன்னுடைய சதையை பார்ப்பதற்கு அருவருப்பாக இருக்குமே, அந்த தோல்கள் மறுமை நாளிலே அல்லாஹ்விடத்திலே ஹராமான முறையில் இன்னொரு தோல் எப்படி சேர்ந்தா என்று பேசும். ஒவ்வொரு உறுப்புகளும் அந்த நாளிலே பதில் சொல்லக்கூடிய அந்த நேரத்திலே நம்முடைய நிலை எப்படி இருக்கு சிந்திச்சு பார்க்க. அந்த விசாரணை சொன்னா அல்ல கடுமையா சொல்றாது. அந்த நேரத்தினுடைய விசாரணை என்பது சாதாரணமாக இல்லை, மிக மிக கடுமையாக இருக்கும். அல்லாஹ் சொல்றான், கர்ப்பிணி பெண் இருக்கிறாள் தெரியுமா, அவள் தான் பெற்றெடுத்த குழந்தை ஈண்டெடுத்து விடுவாள். வலி இருக்காது, சிரமம் இருக்காது, கஷ்டப்பட மாட்டா. ஆனா உலகத்துல பிரசவிக்கக்கூடிய அந்த பிரசவ காலத்தை ஒரு பெண்ணிடத்துல கேட்டு பாருங்க, எப்படா இந்த பிள்ளை பிறக்கும், ரொம்ப சிரமமா இருக்கு, கஷ்டமா இருக்கு, வலி தாங்க முடியலையே. அப்ப எந்த அந்த வலி, அந்த வலியினுடைய வேதனை அவங்களுக்கு தோன்றும். அந்த குழந்தை பிறக்கும் போது இன்னும் கடுமையான வேதனை இருக்கும். அதை நாளுக்கு நாள் இந்த 10 மாத காலம் அதனுடைய சிந்தனையிலே வைத்து வைத்து இன்னும் அதிகமான பிரஷர், பிபி அவளுக்கு இருக்கும். என்ன மாதிரி இருக்கும், என்ன மாதிரி சூழல் இருக்கும், என்ன மாதிரி சந்தர்ப்பத்தை நம்ம ஃபேஸ் பண்ணணும், அதை எப்படி சந்திக்கிறது, இந்த குழந்தையை பெற்றெடுக்கணுமே, இப்பேற்பட்ட அந்த வேதனை சந்திக்கணுமே என்ற நிலையிலே நிற்பதற்கு இடம் இல்லாம நினைக்கிறாங்க. உட்கார்றதுக்கு இடம் இல்லை, முன்னாடி வந்துவாங்க, நெருக்கமா கொஞ்சம் அமர்ந்து. அப்ப இந்த மாதிரி சூழல்களே அங்க ஏற்படும் பொழுது அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிலையை குறித்து எல்லாம் சொல்றா. அந்த தாய் இருக்கிறா தெரியுமா,
அவ பெற்றெடுத்த குழந்தைய இன்னைக்கு கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு பெக்கணுமே அப்படிங்கிற எண்ணம் இருக்காது. அப்படி லவகன் பத்து போயிட்டே இருப்பா. ஏன் நிலைமை என்ன, ஏன் சூழ்நிலை என்ன, எனக்கு இந்த நாளிலே என்னுடைய விசாரணை குறித்து அல்லாஹ் இந்நேரத்தில் விசாரிப்பானே, நான் என்ன பதில் சொல்வேன் சொல்லி சிந்திப்பாள். பால் ஊட்டக்கூடிய ஒரு தாய் தான் பால் ஊட்டுவதை மறந்து விடுவாள். ஆனா சாதாரண அல்ல. குழந்தை லேசா சிறுங்களா போதும், குழந்தை அழுகுறா அப்படின்னு குழந்தையை பார்த்து பார்த்து அழாமல் தன்னுடைய குழந்தைக்கு பால் ஊட்டக்கூடியவள், தன்னுடைய குழந்தையை கவனித்துக் கொள்ளக்கூடியவள், அன்னைக்கு தன்னுடைய குழந்தைக்கு பால் ஊட்ட வேண்டும் என்ற அந்த சிந்தனை கூட இருக்காது, அதையும் மறந்துடுவா. இன்னைக்கு ஏன் என் நிலைமை, என் பிள்ளை அதெல்லாம் ரெண்டாவது போ, இன்றைக்கு என்னுடைய நிலைமை என்ன, இந்த நிலையே அவள் ஒவ்வொரு நேரமும் கழியும். அல்லாஹ் சொல்றான் தரன்னாச சுக்காரா, அந்த நேரத்திலே ஒவ்வொரு மனிதர்களும் போதை வயப்பட்டவர்களாக இருப்பார்கள். அல்லாஹ் சொல்றான் ஒமாகும் சுக்காரா, அவர்கள் போதை அறிந்திருக்கிறார்களா, மது அறிந்திருக்கிறார்களா? அல்லாஹ் சொல்றான் இல்லை, போலா கிண்ண அதாவல்லா நீ செடி, அல்லாஹ்வுடைய வேதனை மிக கடுமையானது. அதை பார்த்து இருந்து போயிருக்கிறான், உறைஞ்சு போயிருக்கிறான். ஒரு காவல்துறை நம்ம வீட்டுல நம்மளை அரெஸ்ட் பண்றதுக்கு வீட்டுல சார் கூப்பிடுறாங்க, வாங்க இன்ஸ்பெக்டர் ஐயா கூப்பிட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு போறான்னு சொன்னா நீங்க கை கால் உதற ஆரம்பிச்சிடும். எதுக்கு கூப்பிட்டான்னு தெரியலையே, நம்ம என்ன தப்பு பண்ணணும், அங்க கூப்பிட்டு போனோம்னா விசாரணை சொன்னா என்னத்தெல்லாம் நம்ம மேல தூக்கி போடலாம்னு தெரியலையே, எதையோ ஒண்ணு போட்டு தூக்கி மாட்டி உள்ள உட்கார வச்சுட்டானா என்ன பண்றது? சாதாரணமா ஒரு காவல்துறை என்று சொல்லக்கூடிய அந்த பேர் நம்ம கூப்பிட்டான்னு சொன்ன உடனேயே நமக்கு நடுக்க ஆரம்பிச்சிருவேன். உள்ள போய் விசாரணை சொன்னா சாதாரணமா இருக்குமா? ஒரு காவல்துறை அலுவலகத்துல அங்க இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய விசாரணை எப்படி இருக்கும் தெரியுமா? 4 அங்கிஸ்ட கூப்பிட்டு உட்கார வச்சானே, இங்க 3 பேர் என்ன செய்வான், அப்படியே அவனுடைய உள்ளாடையோட அங்க உட்கார வச்சிருவான், புத்த வச்சு உட்கார வச்சிருவான். ஒருத்தனை கூப்பிட்டு அவனுடைய ஆடையை கழட்டி அங்க உட்கார வச்சு நினைச்சுவான், பட்டுக்க போட்டு அவனை அடி அடின்னு சாத்துவான். அடிக்கக்கூடிய அடினா சாதாரணமா இல்ல, அவனுக்கு கொடுக்கக்கூடிய அந்த வேதனை மிக கடுமையான நிலையில இருக்கும்போது, பரம்பு வச்சு காலில் அடிக்கிறது, முதுகில் அடிக்கிறது, அவன் கண்ணாம உடல் அடிக்கும், நகத்தை பிடுங்கும் பொழுது அவனுடைய உள்ள இருக்கக்கூடிய அவனுடைய அந்த கண்ணுல இருக்கக்கூடிய கண்கள்ல இருக்க தண்ணீர் எல்லாம் மடிஞ்சு கண்கள் சிவந்து போய் ரத்தமாக வெளியேறக்கூடிய நிலையில அவன் கதறுவான் தெரியுமா? அவன் எழுப்பக்கூடிய அந்த கூச்சலையும் அந்த வேதனையும் பார்க்கும் பொழுதே இங்க இருக்கிற அந்த மத்த 3 பேருக்கு அடுத்து நம்ம தானே, இவனை கூப்பிடுவான், என்ன கூப்பிடுவாங்க, அடுத்து நான் போனா என்ன நிலைமை என்ன எப்படி இருக்கும்? அங்கேயே சிறுநீர் கழிச்சிட மாட்டான், எப்படிப்பட்ட நிலை ஏற்படும்? அல்லாஹ் சொல்றான் மறுமை நாளிலே அந்த நேரத்திலே மனிதர்கள் அப்படியே திடுக்கு போய் நிற்பாங்க, அதிர்ந்து போய் நிற்பாங்க, அதிர்ச்சியாகி நிற்பார்கள். அந்த நேரத்தினுடைய நடுக்கம் மிக கடுமையானதாக இருக்கும். அதை பார்த்து உறைந்து போயிருப்பார்கள், என்னுடைய நிலை என்ன அப்படின்னு நிற்பான். அல்லாஹ் சொல்றான் இதில் குலூபில் ஹனாசிர் காலிமீன், அந்த நாளிலே தொண்டை அடைக்கும், அப்படி இதயம் தொண்டை அடைக்கும், பேச்சு வராது. உலகத்துல பேசுவோம் இல்லையா, கஷ்டம் வந்தா ஏதாவது துன்பம் வந்துச்சுன்னு சொன்னா துக்கம் தொண்டை அடைக்குது, பேச்சு வரல, பேச முடியல. பேசுவோம் உலகத்துல சொல்லுவோமா இல்லையா? சாதாரண உலகத்தில் அனுபவிக்கிற இந்த சின்ன துன்பம் நமக்கு என்ன செய்ய முடியுது, மூச்சு விட முடியாத அளவிற்கு நம்மளை மூச்சு திணற வைக்கும், பேச்சு வர வைக்க முடியாது, பேச்சு தடுமாறும், உள்ள அப்படியே அடைக்கும். எல்லாம் சொல்றான் அங்க இருக்க அந்த வேதனையை பார்க்கும் பொழுது இந்த இதயம் தொண்டைக்குள்ளே அடைந்து. அல்லாஹ் சொல்றான் அதை அவன் மிடருமிடாக வென்று விழுங்குவான், அப்படியே பேசுவான், அப்படியே அப்படின்னு தன்னை லேசாக்கி கொண்டு அவன் தன்னை ஆறுதல் படுத்திக் கொள்ள முயற்சிப்பான். அப்படி அந்த வேதனை மிக கடுமையானதாக இருக்கும். நீ செய்த உலகத்தில் ஒவ்வொரு மோசடியும் நம்பி கொண்டு ஒரு நம்பிக்கை மோசடி செஞ்சியா, பொருளாதார மோசடி செஞ்சியா, அடுத்தவருடைய பொருளை அபகரிச்சியா, நீ எதையெல்லாம் நீ இந்த உலகத்தில் ஏமாத்தினாயோ, அடுத்தவர்களிடத்திலே பறித்தாயோ, அத்தனையும் அல்லாஹ் செய்வான், அந்த நாளில் அம்பலப்படுத்துவான். அல்லாஹ் சொல்றான் மோசடி செய்தவன் தான் செய்த மோசடியுடன் வறுமை நாளிலே வருவான். விசாரிப்பான்ல, என்னென்னலாம் பண்ணுனே எல்லாத்தையும் அம்பலப்படுத்திடுவான். அந்த இடத்துல உலகத்துல சாதாரணமா தான் செய்த செயலை ஒருத்தருக்கு மத்தியில பேசினா எப்படி அவனை வச்சுட்டு என்ன பேசிட்டீங்க, இதை சொல்லலாமாங்க, என்ன தனியா கூப்பிட்டு சொல்லியிருக்க கூடாதா என்று மனிதன் பேசுவான். ஆனால் அந்த நாளிலே நாம் செய்த காரியத்தை
நாம் செய்த இந்த ஒட்டுமொத்த மக்கள் இல்லை, நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய, நமக்கு தெரியாத, நமக்கு முன்னால் இருந்த பல நல்லவர்கள், பல மனிதர்கள் எல்லாம் இருக்காங்க, அத்தனை பேர் முன்னாலையும் அதை நம்மை பற்றி பேசும் பொழுது மிக மிக இழிவாக, கண்ணிய குறைவாக, மிக கடுமையான மன உளைச்சலாக அந்த நேரத்தில் அது அல்ல சொல்றோம். அப்ப அந்த மறுமையாவுடைய விசாரணை என்பது மிக மிக கடுமையானது, மிக மிக திடுக்கம் நிறைந்தது. அந்த நேரத்தை குறித்து நம்முடைய சிந்தனையை உள்ளத்திலே ஆழமாக பதிவு செய்திருந்தால் இந்த உலகத்திலே நாம் நம்முடைய செயல்பாடுகளை, நம்முடைய காரியங்களை அழகான முறையில் அமைத்துக் கொள்வோம். உள்ளச்சத்தோடு இறைவனை வணங்கி நாம் நன்றியோடு செயல்படுவோம். அந்த வாய்ப்பினை எல்லாம் உங்களுக்கு வணக்கம் தர வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இந்த முதல் உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் கரீம், அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக மிக ஒரு சிறந்த ஆட்சியை இந்த உலகத்திலே நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு மனிதர். அவர் தன்னுடைய இறுதி காலகட்டத்திலே ஒரு தொழுகையில் நின்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு மனிதர் அவருடைய வயிற்றிலே கத்தியால் குத்தி கொலை செய்துவிட்டு அந்த தொழுகையில் இருக்கும் பொழுது அப்படியே தப்பிச்சு ஓடுகிறார். அந்த நேரத்துல ஓடும் பொழுது அங்க இருக்கக்கூடிய மக்கள்ல அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் என்று சொல்லக்கூடிய சஹாபி, அவங்க உமர்ல அழைச்சு அப்படியே உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சுட்டு அவங்க போய் இந்த தொழுகை நடத்துறாங்க. தொழுகை சுருக்கமா முடிச்சுட்டு அவர்களை குணப்படுத்துவதற்கு எல்லா முயற்சியும் எடுக்கிறாங்க. அவர்களுக்கு பேரிச்சம்பழ சாறு கொடுக்குறாங்க, பால் கொடுக்குறாங்க, எதை கொடுத்தாலும் சரி உணவாக கொடுக்கக்கூடிய அத்தனை உணவுப் பொருட்களும் அப்படியே ஓட்ட வழியா வெளியே போயிடும். அந்த நேரத்துல இவங்களை பிழைக்க வைக்க முடியாதுங்கிறது அவங்களுக்கு விளங்கிறது. அப்போ ஒவ்வொரு சகாபாக்களும் அந்த உமர் இடத்துல வந்து சொல்றாங்க, உமரே நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? அல்லாஹ் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கண்ணியத்தை வச்சிருக்கிறான். அல்லாஹுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை குறித்து பல நற்சொற்களை உங்கள் மீது சொல்லியிருக்கிறார்கள். உமர் அவர்கள் ஒரு வழியாக வந்தால் சைத்தான் இன்னொரு வழியாக வருவான். உங்களுடைய நாவில் அல்லாஹ் பேசுகிறான் என்று சொல்லியிருக்கிறார்கள். உங்களுக்காக மறுமை நாளிலே சொர்க்கத்திலே அல்லாஹ் ஒரு மாளிகை கட்டி வைத்திருக்கிறான் என்று சொல்லியிருக்கிறார்கள். இப்படி பல சிறப்புகள் உங்களுக்கு இருக்கிறது, நீங்க கவலைப்படாதீங்க, அல்லாஹ் உங்களுக்கு ஒரு சிறந்த இடத்தை தருவான்னு சொல்லி பல ஆறுதல் வார்த்தைகளை ஒவ்வொரு சஹாபாக்களும் வந்து சொல்றாங்க. அப்போ உமர் அல்லாஹ் சொல்றாங்க, தோழர்களே, இந்த நேரத்துல மறுமையில் அந்த நேரத்திலே இந்த உலகத்தில் நான் செய்த காரியங்கள், நன்மையான விஷயங்கள் என்னோடு வரும் வராது என்பதை பற்றி என்னுடைய கவலை இல்லை. நான் செய்த குற்றங்களை, நான் செய்த காரியங்கள் எனக்கு எதிராக நின்றுவிடக் கூடாது என்பதுதான் என்னுடைய வேதனை, என்னுடைய நிலை. உமர் அல்லாஹ் சொல்றாங்க, நான் செய்த காரியங்கள் எனக்கு ஆதரவாக, எனக்கு நன்மையாக வருமா கிடைக்குமா அதை பத்தி இல்லை, ஆனால் எனக்கு எதிராக வந்து நின்றக்கூடாது என்ற ஒரு கவலை தான் எனக்கு இருக்கிறது. அந்த மரண நேரத்திலும் அதே சிந்தனை இருக்கிறது. மறுமை நாளில் விசாரணையில் அல்லாஹ் கேட்பானே, அல்லாஹ் விசாரிப்பானே என்ற சிந்தனையோடு தன்னுடைய வாழ்க்கையை கழித்தார்களே. ஒவ்வொரு செயல்பாடுகளையும் இந்த மக்களுக்காக அமைத்துக் கொண்டார்களே. சீரான சிறந்த ஆட்சியை கொடுத்தார் என்று மக்கள் பேசினார்களே. அப்படிப்பட்ட ஆட்சியாக திகழ்ந்தது காரணம் இந்த மறுமை நாளுடைய விசாரணையுடைய சிந்தனை கடைசி வரையிலும் அவர்களுக்கு இருந்தது. இதே போல நாமும் நம்முடைய உள்ளத்திலே மறுமை விசாரணை அல்லாஹ் நான் விசாரிப்பான் என்ற எண்ணம் நம்முடைய உள்ளத்திலே ஆழமாக பதிந்திருக்க வேண்டும். நம்முடைய செயல்பாடுகளை குறித்து அல்லாஹ் மறுமையாளர்களை விசாரிப்பான் என்ற சிந்தனையோடு நம்முடைய உள்ளச்சத்தோடு ஒவ்வொரு செயல்பாடுகளை அமைத்துக் கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.